Shiva 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 Om Shiva Om Shiva Om. ஓம் குருவே சரணம். சத்குரு சிவமே சரணம். ஓம் நம சிவாய சரணம். அனைவருக்கும் அஸ்ட்ரோ சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷம் அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படி இருந்துச்சுன்னா ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இதே மாதிரியே ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை தான் இணைக்கணுமா அப்படின்றது திருமண பொருத்த விஷயத்துல மிக முக்கியமான ஒரு கேள்விதான் இந்த ராகு கேது தோஷம். இப்ப இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம்லாம் அந்த காலகட்டத்துல இல்லையே, இப்பதானே வந்து பார்த்தோமா ராகு கேது தோஷம் வந்துச்சு. இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தோமா ராகு கேது தோஷம்னு எல்லா ஜோசியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? அப்ப எல்லாம் செவ்வாய் தோஷம் மட்டும் தானே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க அப்படின்றது நம்மகிட்ட வர்ற வாடிக்கையாளர்களுடைய முதல் தரமான கேள்வி இதுதான். அப்ப இந்த ராகு கேது தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இந்த ராகு கேது தோஷம் உண்மையாலுமே வந்து பாதிப்பை தருகிறதா, எது மாதிரி கிரக நிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ராகு கேது தோஷம் வந்து பெரிய அளவிலான பாதிப்புகளை தராது, அதே மாதிரி எது மாதிரி கிரக நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகத்திற்கு இல்லாத ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணைக்கலாம் அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கர்மிக் கண்ட்ரோல் பிளானட் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து நம்மளுடைய கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய கிரகங்கள். நம்ம போன ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சோமோ அந்த பாவ புண்ணியத்திற்குண்டான பலன்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து மிக துல்லியமாக கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்ற. இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்துச்சு அப்படின்னாவோ, அல்லது 7ஆம் இடமான கணவர் மனைவி ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னாவோ, அல்லது குடும்பஸ்தானத்துல வந்து இருந்தது அப்படின்னாவோ, அல்லது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னாவோ, குடும்ப வாழ்க்கையிலையோ அல்லது கணவர் மனைவி வகையிலையோ அல்லது மாங்கல்ய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஏன்னா குடும்பஸ்தானன்றது வந்து பாத்தீங்கன்னா ராகு தெரியாது. இதுல பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கையான பாவ கிரகங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பஸ்தானத்திலேயோ 7ஆம் இடமான கணவர் மனைவி ஸ்தானத்திலேயோ 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். இதை நம்ம பிராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது அந்த ராகு கேது என்ன நிலையில இருக்காரு அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அந்த ராகு கேது யாருடைய வீட்டுல இருக்காருன்னு பார்க்கணும். இந்த ராகு கேது எந்த கிரகங்கள் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த ராகு கேதுவோட எந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றத முடிவு பண்ணணும். ராகு கேது நின்ற வீட்டுக்குடையவர்கள் நல்ல வலுவான நிலையில இருக்காரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ராகு கேதுவுக்கு உண்டான திசைகள் அவங்களுடைய திருமண வாழ்க்கை காலகட்டத்துல வருதா அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இந்த ராகு கேது சுப கிரகங்களால் பார்க்கப்படுதா, அதாவது புதன் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகங்களால் பார்க்கப்படுதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ராகு கேது தோஷத்தை பத்தி ஒரு முடிவுக்கே வரணும் அப்படின்ற அமைப்பு. அப்ப இந்த ராகு கேது தோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல வந்து குடும்பஸ்தானத்துல இருந்துச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனையை பண்ணி விட்டுரும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும், கூட்டு குடும்பமா இருக்க முடியாது இப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. அதே மாதிரி கணவன் மனைவி ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமைகளை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்காது. அப்ப கணவன் மனைவி வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கனால இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல வந்து ராகு கேது வந்து மாங்கல்ய ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்போ கணவருக்கு ஆகாது, அல்லது மாங்கல்ய பலம் வந்து குறையுது அவங்களுக்கு, அதனால வந்து இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்துல. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து இந்த ராகு கேது தோஷம் வந்து பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த ராகு கேதுக்கு உண்டான நின்ற வீட்டுக்குடையவர்கள் வந்து நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா ராகு கேது தோஷம் பாதிக்கிறது இல்லை. அதே மாதிரி ராகு கேது நின்ற வீட்டுக்குடையவர்கள் கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை சுபோத்தமமான ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ராகு கேதுவோட வந்து சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது வந்து அந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது உடனே பெற்றிருந்துச்சு அப்படின்னாவோ, குரு பார்வையோட வந்து ராகு கேது இருந்துச்சு அப்படின்னாவோ இந்த ராகு கேது தோஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான தோஷங்களையோ பாதிப்பையோ தருவதில்லை அப்படின்றத நம்ம அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஜாதகத்துல வந்து அதாவது ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்போ ஒரு 50 60 வயசு இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து நிச்சயமா யாருமே ராகிய தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு ராகிய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை வந்து இணைக்கல அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா அதை நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவருக்கு வந்து ராகிய தோஷம் இருக்கு, அதே மாதிரி மனைவிக்கு ராகிய தோஷம் இல்லை, இவங்க வந்து நல்ல அமைப்புல தான் இருக்காங்க, சிறப்பா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலியமா நம்ம இதுக்குண்டான விளக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணவருடைய ஜாதகம் அப்படின்றேன். இப்ப அவர் வந்து 25/7/1965 வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. 12:20 AM பின் இரவு அப்படின்ற அமைப்பு. அவர் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம். 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் குரு ராகு சம்பந்தப்பட்டிருக்காரு ரிஷபராசி. அதே 4ஆம் இடமான கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காரு. 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி கேது வந்து 8ஆம் பாவத்துல இருக்காரு. 11ல வந்து சனி இருக்கு. இவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்ற அமைப்பு. இப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை அப்படின்றது வந்து ஒரு 5 வருஷம் 14 நாள் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை அப்படின்ற அமைப்பு ஒரு 7 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 5-12 வயசு வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18-30 வயசு வரைக்குமே இவருக்கு ராகு தசை வந்துட்டு போயிருச்சு அப்படின்ற. இப்ப இவருடைய ராகு திசையில சந்திர புத்தியில இவருக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்ற அமைப்பு. அது 1994 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஏன்னா சந்திரன் போய் குடும்பஸ்தானத்துல இருக்கனால. இப்ப இவருடைய மனைவியினுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 18/2/1966 வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. 2:53 AM அப்படின்ற அவங்க வந்து தனுஷ் லக்னம் அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி ராசி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்ப தனுசு லக்னத்துக்கு 2ல வந்து சுக்கிரன் சந்திரன் இருக்காங்க. 3ல வந்து சூரியன் புதன் செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்காங்க. 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவும் ராகுவும் இருக்கு. 12ல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராகிய தோஷம் இல்ல. 1லயோ 2லயோ 7லயோ 8லயோ ராகிய தோஷம் இல்லை அப்படின்றவன். இப்ப முன்ன பார்த்தோம் அவங்க கணவருடைய ஜாதகத்துல பார்த்தோம். அதுல வந்து அவருக்கு வந்து 2ல ராகு 8ல கேது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ராகிய தோஷம் வந்து இருக்குது, இவங்களுக்கு வந்து மனைவிக்கு வந்து ராகிய தோஷம் இல்ல. இவங்க நல்லா ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம அனுபவத்துல பார்க்க முடியுது. இப்ப இவருக்கு வந்து 58 வயசு முடிஞ்சு 9 மாசம் ஆச்சு. ஒரு 59 வயசு 60 வயசு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆகப்போகுது. இப்ப நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை. இவருக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, பையன் பொண்ணு எல்லாமே வந்து பத்தமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் திருமண காலகட்டத்துல திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்ப நல்ல முறையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராகிய தோஷம் இவங்களுக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கல? அப்ப அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யாரும் இது மாதிரி ராகிய தோஷத்தை வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கல அப்படின்றத நம்ம பிராக்டிக்கலா இந்த ஜாதகத்து மூலியமாலாம் பார்க்க முடியுது அப்படின்றது அனுபவபூர்வமான உண்மை. அப்ப இதுல எது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ராகிய தோஷம் இப்ப பாதிப்பு தருவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு. அதே மாதிரி குருவும் சந்திரனும் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த லக்கணத்திற்கு யோகாதிபதிகள் பாருங்க, 4 கூடிய சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருக்காரு. 9 கூடிய குரு பாக்கியாதிபதியும் வந்து 2ஆம் பாவத்துல குடும்பஸ்தானத்துல இருக்காரு. அப்ப சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் குடும்பஸ்தானத்துல இருந்து அவங்களோட ராகு சம்பந்தப்பட்டு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகிய தோஷம் சுத்தமா பாதிப்பை தரவே தராது அப்படின்ற அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகு கேதுவோட எந்த சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருந்து 1லயோ 2லயோ 7லயோ 8லயோ இருந்து குரு பார்வை பெற்று விட்டால் அல்லது குருவோ சந்திரனோ புதனோ சுக்கரனோ அல்லது லக்கணத்திற்கு யோகாதிபதியோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டாருன்னா அந்த ராகு தோஷம் பெரிய அளவிலான பாதிப்பை 100% தரதே இல்லை அப்படின்றத நம்ம பிராக்டிக்கலா இந்த அனுபவ ஜாதகத்தின் மூலியமா பாக்குறோம். இப்ப அவங்க மனைவி ஜாதகத்துல பாருங்க சுத்தமா வந்து எந்த தோஷமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அவங்களுக்கு ராகிய தோஷமே எதுவும் இல்லை. அதுல பாருங்க அவங்க ஜாதகத்துல தனுசு லக்கணத்துக்கு குடும்பஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு, கணவர் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா 3ல போய் மறைஞ்சிருக்கு, சூரியன் புதன் செவ்வாய் சனி எல்லாமே 3ஆம் பாவத்துல போய் இருந்திருக்கு, காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கு. ஆனா அவங்களுடைய மேரேஜ் லைஃப் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா தான் இருந்துட்டு இருக்கு. பையன் பொண்ணு குழந்தைங்க பேரன் பேத்தி எல்லாம் எடுக்கக்கூடிய யோகங்கள்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்ம பிராக்டிக்கலா பார்க்க முடியுது. அப்ப ராகிய தோஷம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ராகிய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு அதே மாதிரி ராகிய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் சேர்த்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எது மாதிரி இருக்கக்கூடிய ராகிய தோஷம் இப்ப இது மாதிரி வந்து ஒரு ஆண் ஜாதகத்திலயோ அல்லது பெண் ஜாதகத்திலயோ அந்த ராகுவியோ கேதுவியோ சுபகிரகங்களால் பார்த்துருச்சு அப்படின்னாவோ அல்லது குரு பார்வை பெற்றுருச்சு அப்படின்னாவோ நிச்சயமா அந்த ஜாதகத்துக்கு வந்து ராகிய தோஷம் இல்லாத ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை இணைக்கலாம் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு உதாரண ஜாதகத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா பார்க்கலாம்.
இது ஒரு பெண் ஜாதகம். இது வந்து 1/4/1980 வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. 1/27 PM அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இவங்க வந்து கடக லக்னம் அப்படின்ற அமைப்பு. லக்னத்துக்கு 2ல செவ்வாய், சனி, குரு, ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3ல வந்து சந்திரன் இருக்காரு சித்திர நட்சத்திரத்துல கன்னியில. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன், கேது கும்பத்துல இருக்காங்க. 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு. 11ல வந்து சுக்கிரன் இருக்காரு. அப்ப இந்த பெண் ஜாதகத்துல வந்து 2ல பாருங்க செவ்வாய் இருக்கு, சனி இருக்கு, ராகு இருக்கு, குரு இருக்கு. ராகிய தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து கடுமையான பாவ கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு இருக்கிறது கடும் தோஷம்னு சொல்லி ஜோதிட நூல்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்படி இருந்தும் இவருக்கு வந்து இவங்களுடைய இந்த பெண்ணுடைய கணவருடைய ஜாதகம் பாருங்க. அவர் வந்து 9/10/1973 வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. 6:35 PM அப்படின்ற இப்ப அவர் லக்னம் வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்காரு. லக்னத்திலேயே வந்து செவ்வாய் இருக்கு. 3ஆம் இடத்துல வந்து சனி, கேது இருக்கு. 6ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு. 7ல வந்து புதன் இருக்கு. 8ல வந்து சுக்கிரன் இருக்காரு. 9ஆம் இடமான தனுசுல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கு. 10ல குரு நீச்சமா இருக்காரு. 11ல சந்திரன் இருக்கு. அப்ப இந்த ஜாதகத்துல வந்து பாருங்க இந்த பெண் ஜாதகத்துக்கு இந்த பெண்ணோட கணவருடைய ஜாதகத்துல 2லயோ அல்லது லக்னத்திலயோ 7, 8லயோ ராகு கேது இல்ல, ராகு கேது தோஷம் இல்ல, அது மாதிரி சேர்த்தும் இல்ல. ஆனா இவங்க நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிறப்பா இருக்கு. இவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற அமைப்பும் இருக்கு. ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காங்க. அப்ப இது மாதிரி ராகு தோஷம் இருக்கிறதுக்கு இல்லாத ஜாதகத்தை இணைத்தும் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத நம்ம பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. அப்ப இந்த ஜாதகத்துல எப்படி இவங்க வந்து இந்த ராகு தோஷம் இருந்து பிராக்டிக்கலா நல்லா இருக்காங்க, நல்ல அமைப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து செவ்வாயினுடைய ஒரு திசை அப்படின்றாங்க. இப்போ இந்த செவ்வாய் திசை வந்து 5 வருஷம் 8 மாசம் 22 நாள்லயே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ராகு திசை 18 வருஷம் வருது. இது வந்து 23 வயசு 8 மாசம் 22 நாள்ல முடிஞ்சிடும். அப்ப இவங்களுக்கு வந்து சிறு வயசுலயே அந்த ராகு திசை வந்துட்டு போயிருச்சு. அப்ப இவங்களுக்கு ராகு திசையே மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னால இந்த ராகு தோஷம் ராகு தோஷம் பெரிய அளவிலான பாதிப்புகள் தராது அப்படின்றது ஒரு பாயிண்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து குரு பார்வை அப்படின்ற அமைப்பு இருக்கு. இந்த 8ல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. இந்த கேது வந்து குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப ராகுவியோ கேதுவியோ குரு பார்த்துச்சுனாவே அந்த ராகு தோஷம் பாதிப்பை தரதில்லைன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இப்ப இங்க குரு கேது வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அது ஒரு பாயிண்ட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க குரு, 10ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க செவ்வாய். தர்ம கர்மாதிபதி அப்படின்ட்டு இப்ப இந்த தர்ம கர்மாதிபதியோட ராகு கேது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற அமைப்பு. அப்ப வந்து ராகு கேதுவும் வந்து எந்தெந்த கிரகங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு அது போல பலனை செய்யும். அப்ப இவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தையே இந்த ராகு தான் கொடுக்க போறாரு அப்படின்ற விதி இருக்கனால இருக்கிறதுலே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான யோகம் தான் வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற அமைப்பு. இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வந்து ராகு கேது இருக்கிறதுனால இந்த ராகு கேது தோஷம் பாதிப்பை தர்றதில்லை, இவங்களுக்கு எதுவும் தரவே இல்லை அப்படின்றதான் உண்மை அப்படின்ற அமைப்பு. இப்ப அவங்களுடைய கணவருடைய ஜாதகத்துல பாருங்க மேச லக்கணம் லக்கணத்துக்கு வந்து குடும்பஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுக்கிரன், மனைவி ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் போய் 8ல போய் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ மேச லக்கணத்திலேயே லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ஒரு ஜாதகம் குடும்பம் மனைவி ஸ்தானம்லாம் போய் 8ல போய் மறைஞ்சு போயிடுச்சு. அப்படி இருந்தும் அவங்க சிறப்பான திருமண வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அதுல 7ல பாருங்க புதன் இருக்கு. இந்த புதன் 7ல இருக்கிறதுனால சொந்த மாமே பொண்ணே வந்து பார்த்தோம்னா இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. புதன் 7ல் இருந்தால் தாய்மாமன் உறவில் திருமணம் அமையும் அப்படின்ற ஒரு ஜோதிட விதியும் இருக்கு. அதே மாதிரி 6 கூடியவன் 7ல இருந்துச்சுன்னா மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற விதி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஜோதிடம் வந்து உண்மையா அவங்க ஜாதகத்துல பேசுது பாருங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு தோஷம் இருக்கு, இவருக்கு வந்து ராகு தோஷம் இல்லை. அப்படி இருந்து இவங்க சிறப்பா இருக்காங்க. குடும்பம் குழந்தைகள்லாம் வந்து பத்தமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால ராகு தோஷம் இருக்குது அப்படின்னாவே நம்ம பயந்துக்கணும். அதே மாதிரியே இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் சேர்த்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த ராகு தோஷத்தினுடைய தன்மை நிலைப்பாடு எந்தெந்த கிரகங்களால் பார்க்கப்படுது, எந்தெந்த கிரகங்களால் சேர்ந்திருக்கு, அந்த ராகு தோஷம் வந்து பார்த்தோம்னா சிறு வயசுலயே வந்துட்டு போயிடுச்சா இல்லையா, அல்லது அந்த ராகு எதுவே குரு பார்வை பெற்றிருக்கா அப்படின்ற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் நினைச்சோம் அப்படின்னா அவங்க சிறப்பான திருமண வாழ்க்கை வாழ்வார்கள் என்று இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா கூறி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தார் ராகு தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு ராகு தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கலாமான்னு மிக ஒரு அற்புதமான கேள்வி. அவர் கேட்டதுக்கு உண்டான பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கும் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம அஸ்ட்ரோ சக்தி குரு சேனல்ல உங்களுடைய கேள்விகளை தாராளமா கேட்கலாம். அதுக்குண்டான பதில் வீடியோவாக வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அஸ்ட்ரோ சக்தி குரு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.